கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய தாவேகா கட்சி வெளியில் வர்றதுக்கு பயங்கரமாக திணறிட்டு இருக்கு. எப்படி அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இந்த நேரத்தில் உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. விஜய்க்கு அடுத்ததாப்புல இங்க யாருக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிற பிரச்சனைகள் கிளம்பி இருக்கு. குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் நிர்மல் குமார் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு இடையில ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் விஜய் அவர்கள் ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறாரு. நான் இந்த கட்சியை கலைச்சிட்டு போயிருவேன் அப்படிங்கிறது வரைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் புஷி ஆனந்த் அவர்களுடைய பொறுப்புகளை குறைச்சிட்டு அவரை இருக்கக்கூடிய பதவியிலிருந்து தூக்கக்கூடிய வேலைகள் நடக்கு. அந்த இடத்திற்கு விஜய் அவர்களுடைய தந்தையாகிய எஸ்.ஏ. சந்திரசேகரை கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சிகளும் கட்சியில நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியில என்ன நடக்கு, என்ன செயல்பாடுகள் அடுத்ததாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எந்த கட்சியும் நடத்தாத ஒரு செயல்பாடை தான் விஜய் அவர்களுடைய இந்த கட்சி நடத்திட்டு இருக்கு. அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வினோதமாக இருக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னுமே அவர்கள் ரொம்ப மோசமாக ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வழக்கமான கட்சியினுடைய செயல்பாடுகள் மாதிரி இல்லாமல் இது ஒரு வேற மாதிரி வேற திரிசா இவர்களுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அவர்களை மாமல்லபுரத்துக்கு கூட்டிட்டு சந்திச்சாரு, கண்ணீர் வடிச்சாரு, வாடி போயிருக்கிறாரு, சாப்பிடலை எடுக்கலை அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு. இந்த நேரத்தில் அடுத்த அடியை இவர்கள் எப்படி எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு. சிறப்பு நிர்வாக குழு கூட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறாங்க. அந்த சிறப்பு நிர்வாக குழு கூட்டத்திலேயே விஜய் அவர்கள் கலந்து கொள்ளல அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமாக வெளிவந்துட்டு இருக்கு. தாவேகா கட்சியினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்பவுமே ரகசியமாகத்தான் இருக்கும். ரகசிய அறையில விஜய் அவர்களை வச்சு பாதுகாப்பாக இந்த கட்சியை சுத்தி இருக்கிறவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுது. சரி, தாவேகா கட்சிக்கு இப்படி ஒரு சூழல், ஒரு சிக்கல் உருவாகி இருக்கு. இந்த சிக்கலுக்கு யார் காரணம், எதனால இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் உருவாச்சு, அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில கட்சி வலிமையாக நிற்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளும் இதை பற்றிய நிறைய சர்ச்சைகளும் எழும்பி இருக்கு. இதுல தான் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் முதிர்ச்சி இல்லாதவங்க, அவர்களுக்கு தலைமை பண்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் மாறி மாறி குற்றம் சாட்டப்படுது உள்ளுக்குள்ளாலே. அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கட்சி இவ்வளவு நாளும் ரொம்ப அமைதியாக இருந்தது. பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அதற்கான வேலைகளை எடுத்து செய்யலை. குறிப்பாக கரூரில் இருக்கக்கூடிய மதியழகன் மீது குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைச்சிட்டு இருக்கும்போது ஜாமீன் கேட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் நாங்கள் பொறுப்பு இல்லை, மதியழகன் தான் அனுமதி வாங்கினவர், அதனால எங்களை இதுலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கை கழுவி விட்டார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குச்சு அப்படின்னு உண்மை. சமூக வலைதளங்களில் பார்த்தோம், இந்த தலைவர்களுக்கு எதிராக தொண்டர்கள் கடிதம் எழுதினது. இந்த கட்சியை காப்பாற்றணும், செயல்பாடுகள் சரியில்லை, மாவட்டம் தோறும் என்னென்ன வேலைகளை செய்யணும், என்னென்ன அமைப்புகளை ஆரம்பிக்கணும், ஏற்கனவே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய அமைப்புகள்ல என்ன செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இந்த கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி மாவட்டம் தோறும் சில மாவட்டங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திச்சார். இதில் ஒரு மைலேஜ் அவருக்கு கிடைச்சிருக்கு. எப்படி புஷி ஆனந்த் தான் இதனுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவருடைய நேரத்தில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் கட்சியினர் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே புஷி ஆனந்த் தான் விஜய் அடுத்ததாப்புல இருக்கக்கூடிய முக்கியமான நபர். இன்னும் சொல்ல போனா புஷி ஆனந்த் அவர்களுடைய காலில் விழக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். தொண்டர்கள் விழக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். போஸ்டர் எங்க அடிச்சாலும் புஷி ஆனந்தோடைய பாடம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு கட்டத்தில் விஜய் அவர்களை விட புஷி ஆனந்த் மேலானவர்ங்கிற மாதிரியான ஒரு பார்வை எல்லாம் உருவாயிருந்தது கட்சிக்குள்ளால. இது மிகப்பெரிய அதிருப்தியை
இங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அது பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட துவண்டு போன இந்த சூழ்நிலையில் கட்சியை வழிநடத்தாததில் முக்கியமான பொறுப்பு புஷி ஆனந்த் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னது தானே, உள்ளுக்குள்ளால இவர்களுக்குள்ளால மோதல்கள் வெடிச்சிருக்கு. யாருக்கு இந்த கட்சியில் விஜய் எடுத்தாப்புல இருக்கக்கூடிய முக்கியத்துவம், விஜயோட யாரு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல முக்கிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்களை உள்ளுக்குள்ளால வச்சு அவரை பூஜிக்கக்கூடிய வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சினா என்ன பண்ணணும், மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கணும், களத்துக்கு போராடணும், பிரச்சனைகள்ல ஈடுபட்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்று கைதாகணும், இதெல்லாம் செய்யணும். ஆனா ஒரு பிரச்சனை, அதற்கான சூழல் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு ஒழிச்சிருக்கக்கூடிய வேலையை தான் இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களும் இதனுடைய அடுத்த கட்ட தலைவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பைய வெளியில மக்களை சந்திக்கிறது, பேட்டி கொடுக்கறது, இந்த வேலைகளை எல்லாம் கொஞ்சமா முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் காரணம், முதல் காரணம் புஷி ஆனந்த் அவர்கள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இவர்களுக்குள்ளால வைக்கப்படுது. அதுவும் விஜய் அவர்களுடைய தந்தையாகிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த கட்சி ஆரம்பித்து போயிட்டு இருக்கும் போதே புஷி ஆனந்த் மீது அடுக்கடுக்கான புகார்களை இவர் வச்சாரு. விஜய் அவர்களை தவறான வழியில் வழி நடத்துகிறாங்க, அதுக்கு மிக முக்கிய காரணம் புஷி ஆனந்த் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வச்சார். இப்போ இந்த துவண்டு போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜய் அவர்களை சந்தித்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பேசியிருக்கிறார். பேசி இப்படி போனால் சரியாகாது, மிகப்பெரிய சிக்கலில் உன்னை கொண்டு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்குது, அதனால உன்னை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் புஷி ஆனந்த் அவர்களுடைய பொறுப்புகளை குறைக்கக்கூடியது மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்தாப்புல நடக்கலாம். ஏன் புஷி ஆனந்தை ஒரே அடியாக இந்த பொறுப்புலேருந்து தூக்க முடியாது அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக ஆக்கின பிறகு அதற்கு உள்ளால வந்தவர் புஷி ஆனந்த் அவர்கள். புஷி ஆனந்த் அவர்கள் உள்ளால வந்த பிறகு விஜய் அவர்களுக்கும் விஜயுடைய தந்தை அவர்களுக்குமான இடைவெளி கூடுச்சு. ஏற்கனவே புஷி ஆனந்த் அவர்களை கொண்டு வந்ததே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசையை அதிகமாக ஊட்டி அதில் நெருப்பு வச்ச வேலையை புஷி ஆனந்த் அவர்கள் தான் பண்ணார். ஏற்கனவே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு இந்த ஆசை உண்டு, வாய்ப்பு இருந்தால் அவரே முதல்வராகலாம் அப்படின்னு எல்லாம் நினச்ச காலம் எல்லாம் உண்டு. அவர் திரைப்படங்கள் நடித்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிப்படையாகவே பேசினது தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். இவ்வளோ தூரம் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பிரதிபலன் வேண்டாமா அப்படின்னு கேட்டவர் தான் அவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை இந்த அளவுக்கு ஒசரத்தில் ஏற்றி வச்சிருக்காங்க தமிழக மக்கள், அவர்களுக்கு கைமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்ததாக விஜய் சொல்றார். சரி, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளல, அது வேற விஷயம். அப்ப இவர்களுக்கு இங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாம் சரி. ஆனா அந்த வேலையை இவர்கள் ஒழுங்கா செய்கிறாங்களா, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறாங்களா அப்படின்னா எல்லாமே ஜீரோ. நேரடியாக வரணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற இதில் தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவரை சார்ந்து இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் உட்பட அத்தனை நபர்களும் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகும்போது நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இப்போ சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், இந்த லாபத்தில் நமக்கு என்ன பங்கு அப்படிங்கிற ரீதியில் தான் அவரை சுற்றிட்டு இருந்து அவரை வழிநடத்தக்கூடிய வேலை, வழிநடத்தக்கூடியதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம், அவரை குழப்பக்கூடிய வேலையை இந்த குழப்பிகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ புஷி ஆனந்த் அவர்கள் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய பல்வேறு சொத்துக்களை
கண்காணிக்கக்கூடியது. பலதுக்கும் அவர் தான் பினாமியாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ரகசிய தகவல்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த நேரத்துல புஷி ஆனந்த் அவர்களை ஒரேடியாக இந்த பொறுப்புகள்ல இருந்து நீக்க முடியாதது. அது மிகப்பெரிய சிக்கல்களை வந்து உருவாக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்டம் தோறும் இந்த கட்சியினர் வந்து தொடர்பில் இருக்கிறது புஷி ஆனந்த் அவர்கள் மீது தான். ஏற்கனவே வந்து நிர்மல்குமார் இருக்காரு. நிர்மல்குமாரோட சில நபர்கள் தொடர்பில் இருப்பாங்க. ஆதவ் அர்ஜுனாவோட சில நபர்கள் தொடர்பில் இருப்பாங்க. ஆனாலுமே புஷி ஆனந்த் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா ஒழுங்கான கட்டமைப்பு இல்லை கட்சிக்கு இதுவரைக்கும். ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக அது இயங்க ஆரம்பிக்கல. இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் இவருக்கு விருப்பப்படியான ஆட்களை வந்து சேர்த்து இந்த நிர்வாக குழு செயற்குழுல எல்லாம் சேர்த்து இவர் வச்சிருக்கிறார். முறையான எந்த நடவடிக்கைகளும் ஜனநாயக நடவடிக்கைகளும் கட்சிக்குள்ளால வந்து ஆரம்பிக்கல, செய்யல. அப்படி ஆரம்பிச்சாதான் எந்தெந்த மாவட்டங்கள் யார் யார் பொறுப்புல இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு தேவையான ஆட்களை உள்ளால கொண்டு வராங்க. புஷி ஆனந்த பொறுத்த அளவுல யாரை கொண்டு வரணுமோ அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அந்த வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பொறுப்புக்கு வாரதுக்கு முன்னாலே, ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வாரதுக்கு முன்னாலே வந்து இப்படிப்பட்ட குளறுபடிகள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று வந்து புஷி ஆனந்த் அவர்களை தூக்குனா இந்த கட்சி திக்கு தெரியாம தடுமாறும். இப்பவுமே வந்து தடுமாறி தான் போயிருக்கு. அப்போ புஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டான்னா இவங்க வந்து தள்ளாடி போயிடுவாங்க. எப்படிடா முன்னோக்கி போறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். அதனால தான் புஷி ஆனந்த் அவர்களை இந்த பொறுப்பில் வச்சுக்கிட்டு படிப்படியாக அவருடைய அந்த பவரை குறைக்கக்கூடிய வேலையை, இன்னொன்று அந்த அதிகாரத்தை வந்து குறைச்சி அவரை வந்து அதிகாரமற்றவராக ஆக்கக்கூடிய வேலையை கட்சியில் வந்து செய்ய போகிறாங்க. அதற்கான நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு பதிலாக பவர் செக்டாராக விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை கொண்டு வந்து இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய வேலையை அவர் செய்வார் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. எந்த வகையில் இவரை கொண்டு வர போகிறாங்கன்னா, கட்சியினுடைய அவைத்தலைவர் அப்படிங்கிற ரீதியில் எஸ்.ஏ. சந்திரசேகரை வந்து உள்ளால கொண்டு வர போகிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டது. அதுக்கு ஆதவ் அர்ஜுனா உட்பட அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அவரை கொண்டு வரணும், அவரை கொண்டு வர்றது நல்லது தான் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தை அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது நமக்கு தெரியும். அது குடும்ப ரீதியாகவா இல்லைன்னா கருத்தியல் ரீதியாகவா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு வந்து பழுத்த அனுபவம் உள்ளவர். அவருடைய பல திரைப்படங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த அரசியல் அபிலாசைகளோட எடுக்கப்பட்ட படங்கள் வந்து உண்டு. முழுக்க முழுக்க ஒரு திமுக நபராகவே ஒரு கட்டம் வரைக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இருந்தார். நிறைய திரைப்படங்கள் இருந்தார். அதிமுகவுக்கு எதிராக வந்து கடும் வசனங்கள் இருக்கக்கூடிய அவருடைய திரைப்படங்கள் வந்தது. திரைப்படங்கள் மட்டுமே அவருடைய ஆளுமையை வந்து தெரிவிக்கிறதுக்கு இல்லைன்னா பறைசாற்றுறதுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் இல்லை. ஆனாலுமே விஜயை கம்பேர் பண்ணும்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நிச்சயமாக ஒரு பொறுப்பான நபராக, தலைமைத்துவம் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் விஜயினுடைய கட்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய இந்த பொறுப்புக்கு வாரது, இதை பற்றிய தகவல்கள் ஏதாவது வெளிவருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.